குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி ஃபிகர்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இது அந்த அந்த வரிசையில் இதில் செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். என்எம்எம்எஸ் 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின். இது நீங்கள் கெஸ் பண்ணுங்க. இதில் உள்ள இதை நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்களே யோசிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரும் தேர்ட் பிக்சரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த சென்டர்ல உள்ள பிக்சர்ல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா 12 3 5 2 இருக்கு. ஸோ சென்டர்ல 66 இருக்கு. இங்க சென்டர்ல 68 இருக்கு. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல இங்க கொஸ்டின் மார்க் பட்டிருல என்ன வரும் அப்படிங்கிறது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 66ங்கிறது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 66 தான் பாருங்க. 12 3 15 20 22 தான் வருது. ஸோ 22 சென்டரில் 66 வரும்னால 22 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 66 வரும். ஸோ அது ஒன்று. ஸோ 10 இதை கூட்டி பார்ப்போம். 19 20 25 30 33. ஸோ 33 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 99 வரும். ஸோ 99ங்கிறது இங்கே ஆன்சர்லேயும் இல்லை. ஸோ இது பேட்டர்ன் கிடையாது. இதையும் வேணால் கூட்டி பார்ப்போம். 18 20 21 26. ஸோ 26 இன்ட்டு 3 போட்டாலும் 68 வராது. ஸோ இது இதெல்லாம் பேட்டர்னே கிடையாது. இப்போ நீங்கள் இதே மாதிரி யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னவா இருக்கும், ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12 இன்ட்டு 2 24. 24 இன்ட்டு 3 போடும்போது 66க்கு மேலே வந்துடும். ஸோ இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. 12 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 12 3 24 36. 36 இது ரெண்டையும் 36 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5 மல்டிப்ளை பண்ணி 2 5 10. ஸோ 46 வரும். ஸோ இதுவும் பேட்டர்ன் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? ஸோ இதே மாதிரி நீங்கள் யோசிக்கிறது தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 12 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 12 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் 12 60. மாதிரி 23 6. 2 இன்ட்டு 3. ஸோ 6 ரெண்டையும் கூட்டினீங்க 66 வருது. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ இதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். 11 இன்ட்டு 3. 11 3 33. 7 35. கூட்டிங்கன்னா 68 வருது. ஸோ ஓகே, இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ ஆகுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 9 இன்ட்டு 6. 96 96 56 60. 96ங்கிறது 54. அது மாதிரி 8 இன்ட்டு 10. 8 இன்ட்டு 10 எவ்வளோ? 80. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 13. 13 134. ஸோ 134ங்கிறது எங்கே வருது? ஆப்ஷன் 1 தான் 134 வருது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதையும் நீங்கள் பாஸ் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இங்கே 9 இருக்கு. இங்கே இங்கே 1 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 3. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3. ஸோ இது 3 ஸ்கொயராக இருக்குமா? இப்போ இது இங்கேயும் அதே மாதிரி வரணும். ரெண்டையும் 3 கூட்டிங்கன்னா 5. ஸோ 5 ஸ்கொயர் அங்கே 25 வரணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 31 வருது. அப்போ இங்கே இது பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் யோசிக்கிறது தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறதா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னவா இருக்கும், அந்த பேட்டர்ன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது தான் மெயின். ஓகேங்களா? இது வேற என்னவா இருக்கும்? இது இது 1 ஸ்கொயர். இப்படி பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1. 2 ஸ்கொயர் 4. 2 கூட்டிங்கன்னா 5 வருது. ஸோ இங்கே 9 வருது. 1 கியூப் பண்ணி பாருங்க. 1 கியூப் 1. 2 கியூப் 8. ஸோ 1 8 கூட்டிங்கன்னா 9 வருது. ஓகேங்களா? ஸோ 2 கியூப் பண்ணால் 8 வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 ஆட் பண்ணும்போது 9 வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. 2 கியூப் 8. 2 கியூப் 8. 3 கியூப் 27. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3 9 9 3 27. கூட்டினீங்கன்னா வருதா?
ரெண்டையும் கூட்டிங்க என்ன வரும்? 3 9 9 27. சரி, இப்போ வரல, ஆன்சர் கூடியிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பேட்டர்ன் கிடையாது. வேற என்னமோ நடந்திருக்கீங்க இங்க. வேற என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சம்ஸை எடுத்துக்கோங்க. திரும்ப இதை 1 ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த 2 வந்து கியூப் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணுங்க, 1 கியூப் பண்ணுங்க. 2 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 9. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1 கியூப் பண்ணாலும் 1 தான் வரும். அப்படி தான் நம்ம பார்த்தோம். ரெண்டையுமே கியூப் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து ஆன்சர் வந்து 31க்கு அதிகமாக இங்கே வருது. அப்போ என்ன பண்ணோம்? இப்போ வந்து 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், 2 வந்து கியூப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை கியூப் பண்ணணும். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி 3 கியூப் பண்ணணும். 3 9 9 3 27. இப்போ அதை ஆட் பண்ணீங்கன்னா 31 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பேட்டர்ன். இப்போ இங்கே வந்து 3 ஸ்கொயர் பண்ணணும். 3 9, 4 வந்து கியூப் பண்ணணும். நாங்கள் 16, 16 நாங்கள் 64. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? 73. 73 எதுக்கு இங்கே இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 73. ஓகேங்களா? ஓகே, இப்போ 8 கொஸ்டின் போவோம். 8 கொஸ்டின் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிங்க. இங்கே 5 2 3 6 இருக்கு. 7 4 3 12 இந்த மாதிரி இருக்கு. இங்கே மட்டும் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. 3 + 2 5. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இதோடைய ஆன்சர் இங்கே இருக்கு. அது மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 2 6. அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 4 3 12. 4 3 கூட்டினீங்கன்னா 7, அது இங்கே வருது. 4 3 12, அது வந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அங்கே பேட்டர்ன் ஃபாலோ ஆயிடுது. சிம்பிளானது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சீங்கன்னா இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 3யும் 2யும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 3 2யும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இங்கே போட்டாங்க. இது மாதிரி 3 2யும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இங்கே போட்டிருக்காங்க. 3 + 2 5, 2 6. இது மாதிரி 4 + 3 7, 4 3 12. 7 + 4, 7 + 4 வந்து 11. அப்போ 7 நாங்க 28 தான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 28 தான் இதுக்கு ஆன்சர். இதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றது எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? சரி. இப்போ 9th கொஸ்டின் போகலாம். சரி, பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. இந்த 9th கொஸ்டின் பாருங்க. ஸோ 9th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 3 1, 2 6 8, 5 3 2. ஸோ இதே மாதிரி 2 பாக்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கு. அந்த ஒரு பாக்ஸில் மட்டும் சென்டரில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. லைட்டாக யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும். 4லேருந்து 3 கழிச்சோம்னா 1. 2 ப்ளஸ், ஸோ 4 - 3 1, 2 + 6 8, 5 - 3 2. ஃபர்ஸ்ட் ரோவில் கழிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவை ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோலையும் திரும்ப கழிச்சிருக்காங்க. ஸோ இதே தான் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 2 - 2 0, 1 + 5 6, 8 - 4 4. ஸோ இது அதே தான் பேட்டர்ன். இப்போ இங்கேயும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. 3 - 1 2. அப்போ 2ஓட எதை கூட்டினா 10 வரும்? 2ஓட 8 கூட்டியிருந்தா அப்படிதான் 10 வரும். ஓகேங்களா? அது மாதிரி 7 - 2 5. ஸோ அப்போ 2ஓட 8 கூட்டியிருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து இங்கே 8 வரணும். அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 8 வரணும். இந்த 8ங்கிறது ஆப்ஷன் 3 தான் 8. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டினை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இந்த 4 இருக்கு, 3 இருக்கு, ரெண்டையும் கூட்டி பாருங்க. 4 + 3 7, இங்கே 11 இருக்கு. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். நாங்கள் 16. 16 3 வந்து ஸ்கொயர் பண்ண 3 9. 16லேருந்து 9 கழிச்சிங்க அப்படின்னா 11 வருமா? வராது. ஸோ இதுவும் பேட்டர்ன் கிடையாது.
இப்போ 4 மட்டும் ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 4 மட்டும் 16. ஸோ 3 அப்படியே வச்சிருப்போம் ஸ்கொயர் பண்ணாமல். அப்படியே கழிச்சு பார்த்தாலும் 13 வருது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேட்டர்ன் கிடையாது. வேற என்ன பேட்டர்ன் இருக்கும்? 4 3 12. ஓகேங்களா? 4 3 12. 12லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 11. 4 5 5. ஸோ 5லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 4. ஸோ இது வந்து பேட்டர்ன் வருது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 6. 6லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா இங்கே 5 வரணும். 5 ஆப்ஷனில் இருக்கா? 5 ஆப்ஷனில் இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். ஸோ சிம்பிளான லாஜிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அந்த 11th கொஸ்டின் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டினுடைய நம்பர் போட்டு 11ன்னு போட்டு அதுக்கு ஆப்ஷன் வந்து 1 2 3 உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை திரும்ப ப்ளே பண்ணி என்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் யோசிச்ச அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கான்னு பாருங்க. இது பாருங்க, 1 2 இங்கே 9 இருக்கு. 1 ப்ளஸ் அது மாதிரி 2 3 இங்கே இங்கே இது கம்ப்ளீட் ஆகலை. இந்த பிக்சர் எடுத்துக்குவோம். 3 4 இங்கே 91 இருக்கு. ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத யோசிங்க. ஒன்று கியூப் பண்ணுங்க, ப்ளஸ் 2யும் கியூப் பண்ணுறோம். பண்ணால் 1 ப்ளஸ் 2 2 4 2 8. ஸோ 9 வருது. ஓகேங்களா? ஸோ 9 வருது. ஸோ இதை எடுத்துக்கிடுவோம். 3 கியூப் 4 கியூப் 3 9 9 3 27. 4 நாங்கள் 16 16 நாங்கள் 64. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 91 வருதான்னு பாருங்க. 60 80 87 91. ஓகே, 91 வருது. ஸோ இங்கே இதை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? கியூப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் என்ன பண்ணியிருப்பாங்க? கியூப் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ கியூப் பண்ணி ஆட் பண்ணால் இங்கே மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ இது 2 கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 கியூப் பண்ணால் 2 2 4 4 2 8. 3 கியூப் பண்ணால் 3 3 9 9 3 27. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னு என்ன வரும்? 27 20 30 35 வரும். ஸோ 35 வந்து ஆப்ஷன் 3ல இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து என்எம்எம்எஸ்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே போதும். இதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த 12th கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணி வச்சுட்டு இதோடைய ஆன்சர் வந்து என்னவா இருக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும்போது 12th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 1 இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 12th வந்து 1, 13th வந்து ஆப்ஷன் 3 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 12th கொஸ்டின் போகலாம். ஸோ சென்டரில் 30 இருக்குது. இந்த ரெண்டு ரெண்டு பிக்சர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த தேர்ட் பிக்சர் மட்டும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய 4 நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபுல்லாக ஆட் பண்ணி பண்ணியிருக்கணும். இல்லை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா கியூப் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதே மாதிரி எதாவது பண்ணால் தான் இங்கே சென்டரில் 30 வரும். ஸோ இதை நம்ம நார்மலாக ஆட் பண்ணி பார்ப்போம். 3 7 10 10 வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே எதோ ஆட் பண்ணி பாருங்க. 5 10 14 வருது. ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து இதை ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். 1 ஸ்கொயர் 2 2 ஸ்கொயர் 3 சாரி ஒரு நிமிஷம். நான் வரிசையாகவே போவோம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர். இங்கே நான் இப்படி இந்த இந்த ஆங்கிளில் வந்திருக்கேன். ஸோ 2 4 3 1 இந்த மாதிரி வந்திருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 2 4 2 2 4 4 16 3 3 9 1 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வரும்? 20 30 வருது. ஓகேங்களா? ஸோ 30 வருதா? சென்டரில் 30 இருக்கு. இது பாருங்க, இதே மாதிரி இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம்.
2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஆட் பண்ணிங்கன்னா 2 2 4, 4 16, 5 25, 3 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா 20, 45, 50, 54 வருது. ஸோ 54 கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய 3 நம்பரை கூட்டிங்கன்னா 86 வரணும். ஸ்கொயர் பண்ணி கூட்டிங்கன்னா. ஸோ 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், இங்கே என்னமோ வருது, ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு தெரியல. அடுத்து 3 ஸ்கொயர் போயிடும். 3 ஸ்கொயர், இன்னும் ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 86 வரணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் எவ்வளோ? 4 ஸ்கொயர் வந்து 16, 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 86. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 36, 42, 52, 59. ஸோ 59 + எக்ஸ் ஈக்குவல் டு 86. எக்ஸ் மட்டும் வேணும்னா 86லேருந்து 59 கழிச்சிடலாம். 86லேருந்து 59 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? கழிச்சிங்கன்னா 25 வருமா? ஸோ எக்ஸுங்கிறது, ஸோ இங்கே 25 வரும். இந்த மொத்த வேல்யூ 25 வரும். இதோடைய ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 5 ஸ்கொயர் தான் 25. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 5. 5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் இப்போ இங்கே, ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கலாம்னா சிம்பிளாக பார்ப்போம். ஸோ 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், அப்புறம் 3 ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் இன்னும் 1 ஸ்கொயர் பண்ண, ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணால் இங்கே 86 வரணும். இப்படி தானே? 4 16, 6 36, 3 9, ப்ளஸ் வந்து இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே 86 வரும். ஸோ இங்கே இங்கே எந்த நம்பர் ஆட் பண்ணால் 86 வரும்? ஸோ 16, 36, அப்புறம் 42, 52, 52, 61. ஓகேங்களா? 61 வருது. 61 வருது. இங்கே 86 வரணும்னா இங்கே 25 வரணும். ஓகேங்களா? 25 ஆட் பண்ணால் தானே 86 வரும். ஸோ இங்கே 25 வரணும்னா இதோடைய, இது எந்த வேல்யூடைய நம்பர், எந்த வேல்யூடைய ஸ்கொயர் வந்து 25 வரும்? 5 ஸ்கொயராக இருந்தால் தான் 25 வரும். ஸோ 5 ஸ்கொயர் வரணும். ஸோ இப்போ இங்கே இங்கே எந்த நம்பர் வரணும்? 5 வந்தால் தான் ஆன்சர் கரெக்டாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். 13th கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து எதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 32. இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. இது கொஞ்சம் சந்தேகமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம பெண்டிங்கில் வச்சுட்டு உங்களுக்கு நான் கரெக்டான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பேட்டர்னே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் யோசிச்சு பார்த்தாரு இது வரலை. நான் பின்னாடி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 14th கொஸ்டின் போகலாம். 14th வந்து நீங்கள் பாருங்கள். இங்கே 93 இருக்குது. சென்டரில் 93 இருக்குது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி தான் இங்கே 93 வருது. இந்த 5 5 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5 15 5 15 5 75, 6 3 18. மைனஸ் பண்ணால் கம்மியாக வரும். கூட்டி பாருங்க. கூட்டினீங்க அப்படின்னா 93 வரும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. 7 5 35, ப்ளஸ் 96, 9 × 6 எவ்வளோ? 54. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 89 வரும். 89 இங்கே ஆன்சர் இருக்கு. இதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 18 + 4 8 3 8 4 8 32. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 50 வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ இதையும் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.
15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க 6 இருக்கு, 4 இருக்கு, இங்க 34 இருக்கு. இங்க 8, 5, 53 இருக்கு. 9, 2 இங்க என்ன வரணும்? அதான் நீங்க பார்க்கணும். இது பாருங்க. 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10. 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9 6 24. ரெண்டையும் கூட்டினீங்க 34. 34 வருதா? இதையும் பாருங்க. 8ஐயும் 4ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 12. சாரி, 8ஐயும் 5ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 13. 8 8 இன்ட்டு 5, 8 5 40. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 53 வருதா? இதே தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ 9 + 2 11. 9 இன்ட்டு 2 52 18. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 29 29 வரணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் என்எம்எம்எஸ்ல இந்த டாபிக் ரிலேட்டட் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 2016 இருந்து ஃபுல்லாக எல்லா இதுவும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 2016 இருந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து என்எம்எம்எஸ்ல இந்த டாப்பிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சிலபஸ் படி எந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? சிலபஸ் படி இந்த தேர்ட் டாபிக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்எம்எம்எஸ் எக்ஸாம், என்டிஎஸ்சி இதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன் போலீஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.